வெள்ளை முடியை கருமையாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து அந்த 2 ஸ்டெப் மெத்தடில் அந்த வெள்ளை முடியை கருமையாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டையும் பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹென்னா அப்ளை பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் அவுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் தான். அது மட்டும் இல்லாமல் ஹென்னா அப்ளை பண்ணும்போது, அதாவது மருதாணி அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிரும் இல்லையா, இந்த மெத்தட்ல உங்களுக்கு சளி அந்த மாதிரி பிடிக்காது. அதே மாதிரி உங்களுடைய அந்த வெள்ளை முடி வந்து கருப்பா மாறும். சூப்பரான ஹேர் டை. இதை வந்து நீங்க மாசத்துல ஒரு முறை பண்ணாலே போதும், கிட்டத்தட்ட 25 நாளைக்கு முடி நல்லா கருமையாவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 250 ml அளவுக்கு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர். டீ பவுடர்ல அந்த ஏலக்காய், இஞ்சி அந்த மாதிரி ஃபிளேவர் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம பிளைன் டீ பவுடரா வந்து பயன்படுத்திங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். இதுல 5 கிராம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு இந்த மாதிரி நல்ல கலர் மாறி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மிதமான சூட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். அடுத்ததா ஒரு பிளாஸ்டிக் பவுல் இல்லைனா வந்து கிளாஸ் பவுல் எடுத்துங்க. எக்காரண கொண்டும் அந்த எவர் சில்வர் பவுல், இரும்பு பாத்திரம் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஸ்பூனும் வந்து உட்டன் ஸ்பூன் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி இலைப்பொடி வந்து சேர்க்குறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த பிராண்டு. இது ஸ்பான்சர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எது பயன்படுத்துறீங்களோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதுவே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கும், இப்போ ரொம்ப எளிதாக கிடைக்குது, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் 4 டேபிள் ஸ்பூன் அவுரி இலைப்பொடி, அதாவது இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. அவுரி இலைப்பொடி மட்டும் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். நாட்டு மருந்து கடைகளில் எங்கே வாங்கினாலும் சரி அதனுடைய ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. சில பேர் வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு அந்த வெள்ளை முடி கருப்பாக ஆக மாட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரி இலைப்பொடி மட்டும் ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெள்ளை முடி கருப்பாக மாறும். இல்லைனா கண்டிப்பாக முடி வந்து கருப்பாகவே மாறாது. அதனால இந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவுரி பொடி மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்து வாங்கிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை ஜெல், எந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம், சேர்த்துக்கலாம். இது வந்து முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். சில பேருக்கு மருதாணி அவுரி இலைப்பொடிலாம் பயன்படுத்தும் போது முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல தலை குளிச்சதுக்கப்புறம், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை எக்காரணம் கொண்டு மாற்றாதீங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த டீ வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எடுத்த உடனே நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்கான பேஸ்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா முடியல போயிட்டு ஒட்டாது. சில பேர் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முடியல ஒட்டவே இல்லை, இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருந்துடக்கூடாது. தூக்கி விட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து விடணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். கிட்டத்தட்ட தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு டிப் தான், கவனிச்சுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதை உடனே வந்து தலையில் அப்ளை பண்ணணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது, ஒரு 5 நிமிஷம் வைக்கிறது, 10 நிமிஷம் வைக்கிறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. இதை நம்ம ரெடி பண்ண அடுத்த செகண்டே வந்து தலையில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம அவுரி சேர்த்துக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து டக்கு டக்குன்னு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம உடனே அப்ளை பண்ணும்போது அந்த வெள்ளை முடியல ஒட்டி முடி வந்து கருப்பாக மாறும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு என்னன்னா, முடியல எண்ணெய் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தலையை வந்து நல்லா குளிச்சிருக்கணும். அதாவது முன்னாடி நாள் இன்னைக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ண போறீங்க இந்த ஹேர் டை அப்படின்னா, முன்னாடி நாள் தலைக்கு வந்து குளிச்சிருக்கணும். தலையில் அழுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து இந்த ஓரங்களில் தான், அதாவது முன்னெற்றியில் தான் வந்து வெள்ளை முடி இருக்கும். இதுக்கு ஒரு காரணமும் சொல்லிடுறேன். லைட்டாக தான் வெள்ளை முடி வர ஆரம்பிச்சது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை மறைக்கிறதுக்காக ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த அந்த ஹேர் டையை வந்து அடிக்கடி வந்து நான் யூஸ் பண்ணேன். அடிக்கடி மீன்ஸ் ரொம்ப அடிக்கடிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷனால தான் யூஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முடி எல்லாமே வெள்ளை நிறமாக மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை நான் இப்போலாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. முடி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்க. இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். கையில் வந்து முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து அந்த பவுடர் வாங்கினால அதுக்குள்ளே க்ளவுஸ், கேப் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க, ப்ரஷ் மாதிரி கொண்டும். ஜஸ்ட் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். எடுத்தோடனே மொத்தமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து முடி வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல உள்ள படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்ல அழகாக லைன் பை லைனாக பிரித்து விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து முடி முழுக்க ஃபுல்லாக அப்ளை பண்ணல, முன்னெற்றியில் மட்டும் தான் இருக்குன்றதுனால முன்பகுதியில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தலை முழுவதும் இருக்குது, சில பேருக்கு மீசையில் தாடிகளில் இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், பயப்படவே வேண்டாம். இது முழுக்க நேச்சுரல் தான். அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 3 மணி நேரம் அப்படியே விடுங்க. ஒரு ஷவர் கேப் போட்டாலும் ஓகே, அட்லீஸ்ட் 2லேருந்து 2.5 மணி நேரமாச்சும் இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்குள்ள டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முடி வந்து நல்லா வந்து சூப்பராக கருப்பாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் அந்த கலர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் கூட இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக ஒரு 2 ஹவர்ஸில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 வாரத்தில் அந்த கலர் போயிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே வந்து வச்சுட்டா போதும். இதில் நம்ம வந்து அந்த கிராம்பு சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு சளி அந்த மாதிரிலாம் பிடிக்காது, பயப்படாதீங்க. தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தலைக்கு வந்து குளிச்சிருங்க. தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க. ஜஸ்ட் வெறும் தலைக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து வாஷ் பண்ண அடுத்த செகண்டே முடி வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே கருப்பாக கருங்கருன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது முடி வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும்.
ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதாவது ஒரு 24 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய அந்த வெள்ளை முடி வந்து கருப்பா மாறும். உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாவே இருக்கும். ஆனா அலசிட்டு உடனே ஏமாந்துறாதீங்க. ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. முடி வந்து நல்லாவே அதுக்கப்புறம் பிளாக்கா மாறும். இப்போ உங்களுக்கு அதனுடைய லைவ் ரிசல்ட்டும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவரி பொடி வந்து அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்ல, முடி அந்த மாதிரி ட்ரை ஆகாம முடி நல்லா ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்போ எண்ணெய் வச்சு தலை குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டிப்ஸை வந்து இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா மறுநாள் வந்து அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு மறுநாள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு எப்பயும் போல நீங்க குளிக்கலாம். வாரத்துல 2 முறை இல்லைன்னா 3 முறை தலை குளிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 25லேருந்து 30 நாளைக்கு வரைக்கும் இந்த கலர் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. சூப்பரா இருக்கும். நேச்சுரல் ஹேர் டே எல்லாருக்குமே ஒத்துக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.